சென்னை எண்ணூர் கடல் பகுதியில் விசைப்படகு ஒன்று கடலில் மூழ்கிய நிலையில் அதில் இருந்து மீனவர்கள் தப்பித்து கடலில் தத்தளிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் பிரபு. அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபு. கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த மீனவர்கள் மீட்கப்பட்டு விட்டார்களா? என்ன நிலவரம்? பரிதா, வணக்கம். அதாவது சென்னை எண்ணூர் கடற்கரை பகுதியில விசைப்படகு ஒன்று மூழ்கி இருக்கிறது. அதில் இருந்த மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக கடலில் குதித்து நீந்தி கரை சேர்ந்திருக்கக்கூடிய தங்களுடைய உயிரை பாதுகாத்திருக்கிறார்கள். வடசென்னை காசிமேடு பகுதியை சேர்ந்தவர் மகேந்திரன். இவருக்கு சொந்தமான விசைப்படகில் தான் ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டு இங்கு மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கும் 7 மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றதாக தெரிய வருகிறது. இந்த விசைப்படகு எண்ணூர் கடற்கரை பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது படகில் கோளாறானது ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. திடீரென யாரும் எதிர்பாராத போது படகானது ஓட்டை விழுந்து கடல் நீரில் மூழ்க தொடங்கியுள்ளது. விசைப்படகில் இருந்த மீனவர்கள் சுதாரித்துக் கொண்டு கடலில் குதித்து தப்பி கரை சேர்ந்திருக்கிறார்கள். சிலர் அந்த படகின் மீது அந்த வழியாக செல்லக்கூடிய விசைப்படகு ஒன்றிற்கு தகவல் கொடுத்து தங்கள் உயிரை காப்பாற்றி இருக்கிறார்கள். அந்த மூழ்கிய படகு மற்றொரு விசைப்படகின் துணையோடு காசிமேடு கடற்கரை பகுதிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மூழ்கிய இந்த விசைப்படகின் மதிப்பு சுமார் 20 லட்சம் ரூபாய் இருக்கு என கூறப்படும் நிலையில் மீனவர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடலில் குதித்த அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தற்போது வைரலாகி வருகிறது. பரிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.